சூனியக்காரியிடம் சுல்தானும் சிக்கினாரா அல்லது இளவரசர் அகமதை காப்பாற்றினாரா? சுல்தான், சூனியக்காரி வருகிறாள். முதலில் நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். இல்லை என்றால் நீங்களும் ஆபத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். இல்லை அகமத், உனக்கு நான் உதவி செய்யாமல் இங்கிருந்து நான் செல்ல மாட்டேன். அவள் மிகவும் ஆபத்தானவள். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். அந்த தூணுக்கு பின்னே போய் நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். சரி அகமத், நான் அங்கிருந்து உனக்கு உதவ முடியுமா என்று பார்க்கிறேன். அகமது, என் அன்பு கணவனே, எப்படி இருக்கிறாய்? என்ன அகமத், சூனியக்காரியின் கணவனா? என்னை பாதி கற்களாக மாற்றிவிட்டு நான் எப்படி இருக்கிறேன் என்று வேற என்னிடம் கேட்கிறாயா நீ? அஹ்மத், நல்லவன் போல் பேசுகிறாயா நீ? என் பாசத்துக்குரிய சகோதரனுக்கு செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை கொடுத்து அவனை துடிக்க துடிக்க கொன்றாய். உன்னையும் உன் மக்களையும் நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயமாக என் சகோதரனை கல்லறையிலிருந்து உயிரோடு நான் மீட்பேன். அதுவரை உன்னை நான் இப்படிதான் வைத்திருப்பேன். உனக்கான அழிவு காலம் நெருங்கிவிட்டது லிசா. சகோதரனே, உன்னை மறுபடியும் உயிரோடு மீட்கும் காலம் நெருங்கிவிட்டது. அகமது, இங்கு என்ன நடக்கிறது? இந்த மண்ணில் அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களில் கருப்பு தீவு மக்களும் ஒருவர். அதற்கு காரணம் என் தந்தை மன்னர் இப்ராஹிம். அவரின் ஆட்சியின் கீழ் மக்கள் அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவை நீடிக்கவில்லை. அவர்களின் மின்முறையை சீர்குலைக்கும் ஒரு அசம்பாவிதம் அங்கு நடந்தது. அதை கேள்விப்பட்ட மன்னர் அந்த மக்களை போய் சந்தித்தார். மக்களே, என்ன நேர்ந்தது? மன்னரே, 2 மாதங்களுக்கு முன்பாக முழு பௌர்ணமி இரவு விடியற் காலையில் நாங்கள் அவரவர் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த பெரிய மரத்தை உடைத்து கொண்டு ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் வெளியே வந்தவுடன் நாங்கள் அனைவரும் உறைந்து போனோம். சிறிது நேரத்தில் எங்கள் கூட்டத்திலிருந்து ஒரு சிறுவனை அவள் தேர்ந்தெடுத்து அவளுடன் அழைத்து சென்று அவனிடம் பேசினாள். சில நேரத்தில் அந்த சிறுவன் மறைந்தான். பிறகு அவள் வந்த மரத்து அருகில் சென்றாள். அந்த மரம் திறந்து அவளுக்கு வழிவிட்டது. அவள் அதனுள் நுழைந்து விட்டாள். உங்களை சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் நாங்கள் கூறவில்லை. 1 மாத காலம் ஓடியது. மறு பௌர்ணமி வந்தது. நாங்கள் அனைவரும் கையில் ஆயுதங்களுடன் அந்த மரத்தை சுற்றி நின்று கொண்டிருந்தோம். அதே போல் விடியற் காலையில் மரம் திறந்தது. அவள் அந்த மரத்திலிருந்து வெளியே வந்தாள். இம்முறையும் அவளை பார்த்தவுடன் நாங்கள் அனைவரும் உறைந்து போய்விட்டோம். அவள் எங்களிலிருந்து ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து தனிமையில் அழைத்துச் சென்றாள். அவனுடன் பேச ஆரம்பித்தவுடன் அந்த சிறுவனும் மறைந்து விட்டான். சிறிது நேரத்தில் அவள் வந்த மரத்து அருகில் செல்ல அந்த மரம் திறந்து அவளுக்கு வழிவிட்டது. அவள் அதனுள் சென்று விட்டாள். இன்றிரவு 3வது பௌர்ணமி. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்போது என் தந்தை மன்னர் இப்ராஹிம் ஒரு திட்டம் தீட்டினார். அவள் தன் படை வீரர்களை அழைத்து கொண்டு அந்த மரத்தை சுற்றுகின்றார். இம்முறை அந்த மரத்திலிருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்தது. அதை பார்த்ததும் சுத்தி இருந்தவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். அங்கு இருந்து ஒரு சிறுவனை அது தேர்ந்தெடுத்தது. அது அவனை தனியே அழைத்துச் சென்று அவனை மாயமாக்கியது. பிறகு வந்த அந்த மரத்தின் வழியிலே அது சென்றது. இந்த கருப்பு உருவத்தை பின்தொடர்ந்தே சென்ற மன்னர் இப்ராஹிமும் அந்த மரத்தினுள் நுழைந்தார். அந்த வழி ஒரு கல்லறையை போய் அடைந்தது. அங்கு அவர் கண்ட காட்சி அவரை உறைய வைத்தது. என்னுடைய பாதையில் நான் சரியாக சென்று கொண்டிருக்கிறேன். சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த 3 நான் கொன்றுவிட்டேன். இன்னும் ஒருவர் மட்டுமே பாக்கி இருக்கிறார். அவரையும் கொன்றுவிட்டால் நான் சாகாவரம் பெற்றுவிடுவேன். அதற்கு உன்னை நான் விடமாட்டேன். அதற்குள் உன்னை நான் கொன்று விடுவேன். அவனுடன் தனிமையில் வீரத்துடன் போராடி கொண்டிருந்த என் தந்தையை அவன் தன் மந்திர சக்தியால் பல உருவங்களாக மாறி அவன் என் தந்தையை கொன்று விட்டான். 4வது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவனை நான் தூக்கும் போது ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என் குறிக்கோளை நீ நிறைவேற்ற வேண்டும். நான் சாகாவரம் பெற்றே ஆக வேண்டும். அதன் பிறகு ஊர் மக்களின் உதவியுடன் நான் அவனுக்கு மரண தண்டனை வழங்கினேன்.
அத்துடன் எங்கள் பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவன் சகோதரி ஒரு ஏழை போல் வேடமிட்டு என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாள். மேலும் தன் சகோதரனின் உடலை அவள் ஒரு கல்லறையில் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். அவள் மட்டும் அந்த 4வது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த மனிதனை பலி கொடுத்து விட்டால் அவன் மறுபடியும் உயிர் பெற்று சாகாவரம் பெற்ற ஷைத்தானாக உருவெடுத்து விடுவான். யார் அந்த 4வது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த மனிதன்? என்னிடம் கூறு அகமது, நான் அவனை காப்பாற்றுவேன். சுல்தான், அந்த 4வது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த மனிதன் நான் தான். நாளை இரவுதான் பௌர்ணமி.